Hi viewers, welcome to Adha Samayal. Happy Akshay Tidi. Happy Akshay Tidi. So, see subscribe பண்ணுங்க bell button press பண்ணுங்க. Thank you very much. Love you all. இந்த அக்ஷய திதி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி பண்ணணும் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த அன்னைக்கு என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ஷயம் அப்படின்னாலே முடிவில்லாதது. ஸோ இன்னைக்கு பண்ணுற எல்லாமே நிறைய பயனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பரசுராமர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள் அந்த அக்ஷய திதி அன்னைக்கு தான். பரசுராமர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மத்ஸ்யகூர்ம வராக மனுஷ சிம்ம வாமன அப்படின்னு சொல்லி 10 அவதாரம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு அவதாரம் தான் பரசுராமருடைய அவதாரம். அவருக்கு பிறந்தநாள் பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாச முனிவர் பிள்ளையாருக்கு மகாபாரதம் சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த அன்னையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்ஷய திதி அன்னைக்கு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா குபேரர் செல்வந்தர் ஆனார் இல்லையா, இன்னைக்கு தான் அவருக்கு கொடுத்த தினம். ஐஸ்வரேஸ்வரர்னு சொல்லி சிவபெருமான சொல்லுவாங்க. அந்த பிக்சரும் நான் இதுல காமிச்சிருக்கேன். ஸோ அவரு குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் அந்த செல்வத்தை கொடுத்த தினம் பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தான். ஸோ இந்த அன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது சில்வர்ல வாங்கணும், அதுக்கப்புறம் கோல்டுல வாங்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி நமக்கு அந்த அன்னைக்கு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நம்ம ஒயிட் பேஸ்ட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. உங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அதை நீங்க வாங்கலாம். அரிசி வாங்கலாம், அப்புறம் சர்க்கரை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்கலாம். அந்த அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பூஜை பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பூஜை கண்டிப்பா குபேர பூஜை பண்ணுங்க, மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. இதுதான் விசேஷம் இந்த அக்ஷய திதி அன்னைக்கு. அப்புறம் காயின் வச்சு 108 இந்த குபேர போற்றி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்க கண்டிப்பா நீங்க பண்ண பாருங்க. காயின் இன்னொரு ஒரு தட்டுல நல்லா சத்தம் கேட்கிற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இந்த குபேர பூஜையில உங்களுக்கே தெரியும் அந்த குபேர மந்திரம், அது ஸ்டிக்கர்லயும் விற்கிது. அப்படி இல்லைன்னா என்னுடைய இப்போ வீடியோல பார்த்துட்டு நீங்க அத மாதிரி ஒரு கோலம் போட்டு அதை கூட நீங்க அது எழுதி இல்ல கோலமா போட்டு நீங்க அதுல காயின் வச்சு கூட நீங்க பூஜை பண்ணலாம். ஸோ அந்த கூட்டுத்தொகை வருது பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த இது எழுதுறது அந்த குபேர கோலம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த மந்திரம் அதுல இருக்கிற கூட்டுத்தொகை எல்லாமே 72ல முடியும். 7 + 2 9. 9 வளங்கள், அதாவது செல்வம், கல்வி எல்லாம் சேர்த்து அந்த 9 வளங்களும் நமக்கு கிடைக்க பெற நான் அந்த மாதிரி ஒரு பூஜை நம்ம பண்ணறதுல தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு குட் வைப்ரேஷன் தான். விளக்கு ஏத்துறதுல லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்துறது நான் அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். விளக்கு அதுதான் நான் எப்படி ஏத்துறேன், அது பூஜை அன்னைக்கு நான் எந்த விளக்கு ஏத்துறேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அத மாதிரி உங்களுக்கு என்ன நீங்க வழியா நீங்க எதை பின்பற்றி வரீங்களோ அது ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்து நீங்க பெரியவாளை கேட்டு கூட நீங்க அந்த மாதிரி விளக்கு ஏத்தலாம். டயர்ட் ஆயிட்டாமல இருக்கு. ஸோ இந்த மாதிரி விளக்கு ஏத்திக்கோங்க. அதாவது பிகினர்ஸ் கேட்டிருந்தாங்க விளக்கு திரி ஏத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அப்படி கொஞ்சமா எண்ணெய் விட்டு திரி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா நகர்த்திட்டு நீங்க ஏத்தணும். அப்படியும் உங்களுக்கு ஏத்த வரலன்னா கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சமா முனையில நீங்க வச்சிருந்தா அது நல்லா ஏத்துறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் தான். ஸோ பாசிட்டிவிட்டி தான் எல்லாமே. இந்த குபேர விளக்கு எல்லாமே நான் ஆத்துக்குள்ளதான் நான் ஏத்துறது வழக்கம். நிறைய பேர் வாசல்ல ஏத்துறதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஸோ அவ வழக்கப்படி அவங்க பண்றாங்க. நீங்க உங்களுக்கு என்ன வழக்கமோ அந்த மாதிரி நீங்க பின்பற்றலாம். ஆத்து பெரியவாளும் நீங்க கேட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ எங்க ஆத்துல நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி, வீடு வாங்கணும் எங்களுக்கு இல்லை முடியல அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன பூஜை பண்றது, அப்புறம் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே அந்த விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா அதனுடைய இது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணா அது ரொம்பவே நல்லது. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க
அழைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல நாட்களில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணி அதை வந்து அந்த பையனை நீங்கள் பெறணும்னு நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அக்ஷய திதி பற்றி எல்லாமே நீங்கள் பாருங்கள். சின்ன கிளிப்பிங்ஸாக அழகாக உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தது நீங்கள் வந்து ஐஸ்வரேஸ்வரர் படம், அப்புறம் குபேர லக்ஷ்மி படம், இதை வச்சு நீங்கள் வந்து அக்ஷய திதி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். தாமரைப்பூ வாங்கி வச்சா ரொம்பவே விசேஷம். இந்த மாதிரி பழங்களும் வாங்கி வச்சு நம்ம பண்ணால் ரொம்பவே நல்லது. எதுவும் பண்ண முடியலன்னா பால் நெய்வேத்தியம் பண்ணலாம். பால் அதில் வந்து சர்க்கரை போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். அது அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பருப்பு ஒன்று விற்குது, அந்த பருப்பு போட்டும் நீங்கள் பண்ணலாம். சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு போட்டும் நீங்கள் பாயசம் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் பார்க்குறது பாருங்கள், காயின் வச்சு 108 போற்றி சொல்லி நீங்கள் அந்த ஒரு காயினாக சத்தம் வரா மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம். குபேரருடைய 108 போற்றின்னு இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம். புக்கு வாங்கி வச்சு நீங்கள் பண்ணாவே ரொம்பவே விசேஷம். இதே மாதிரி நீங்களும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அந்த அன்னைக்கு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கோலம் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதில் நெய்வேத்தியம் பாருங்கள், பால் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலசம் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மெனு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மெனுனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ணி அந்த அன்னைக்கு நீங்கள் செலிப்ரேட் நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.